வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆலிஸ் முன்ரோ எழுதின த பேர் கேம் ஓவர் த மவுண்டன் இதோடைய கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிடிலிட்டி, லவ், அப்புறம் ஹிப்போக்ரஸி. அதாவது காதல் என்ன அப்படின்றது உணர்றது, அதே சமயத்தில் தன்னோட துணையை ஏமாத்துறது. இதுதான் இதோடைய தீம்ஸ். இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபியோனா. இவங்க ஒரு 70 வயசில் இருக்கக்கூடிய, அதாவது 70களில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. கிராண்ட் ஃபியோனாவுடைய கணவர். கிறிஸ்டி ஃபியோனாவுடைய நர்ஸு. ஆபரி ஃபியோனா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு ஏற்படுற ஒரு நண்பர் தான் இந்த ஆபரி. மரியன் ஆபரியோடைய மனைவி. அப்புறம் ஒரு சின்ன கேரக்டர், ஒரு போலீஸ்மேன். இந்த கதையை சினிமாவாக அவே ஃப்ரம் ஹர்ன்னு 2006 எடுத்திருக்காங்க. முன்ரோக்கு நோபல் ப்ரைஸ், இலக்கியத்துக்கான நோபல் ப்ரைஸ் 2013 அவங்களுடைய வாழ்நாள் சாதனைக்காக கொடுக்கப்பட்டது. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஃபியோனா அப்புறம் அவங்க கணவர் 2 பேரும் ஃபியோனாவோடைய வீட்டில் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு. ஃபியோனா ரொம்ப பெரிய பணக்காரி. அவங்களோட இளமை காலத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் குறும்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. கிராண்ட் ஒரு சின்ன டவுன்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா ஒரு விதவை. அவங்க ரிசப்ஷனிஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபியோனாவுக்கு தான் கிராண்ட் ரொம்ப பிரித்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு, இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு அவங்க திருமணம் முடிஞ்சு. 2 பேரும் அவங்களோட 70 வயசுங்களில் இருக்காங்க. இப்போ ஃபியோனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்சைமர் டிசீஸும் ஞாபக மறதியும் வந்துகிட்டே இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா ட்ராயர்ஸ்லலாம் கட்லரி, டிஷ் டவல்ஸ், நைஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது எங்கே வச்சோன்னு கூட மறந்து போயிடுது. ஆனால் அவங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரியாது. உடனே வீட்டுக்கு ஃபோன் அடித்து நான் இங்கே இருக்கேன், என்னை எட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் அவங்கள நல்லா பரிசோதனை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்சைமர்ஸ் டிசீஸும் ஞாபகம் மறதியாக இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லும் போது கிராண்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி மறதி எனக்கு எப்போதுமே இருக்கும், இது எனக்கு வியாதியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு நாள் ஃபியோனாவும் கிராண்ட்டும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அங்கே திடீர்னு பார்த்தா ஃபியோனா எங்கேயோ காணாமல் போயிடுறாங்க. அப்புறம் ஒரு போலீஸ் மேன் தான் அழைச்சின்னு வராரு. இது மாதிரி இவங்க நடுவில் சுற்றிட்டு இருந்தாங்க, எங்கே போகணும்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்களுக்கு அவங்களுடைய மனநிலையோடைய பாதிப்பு எந்த அளவு இருக்குதுன்னு தெரியுது. இது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஆபத்தை கூட கொண்டு வந்துடும்ன்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான்வரி மாதம் கிராண்ட் ஃபியோனாவை ஒரு நர்சிங் ஹோம், அதாவது மெடோ லேக்குன்ற ஒரு நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நல்லபடியாக சிகிச்சை அளிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அங்கே யாராவது புதுசாக சேர்றாங்கன்னா யாரும் அவங்கள முதல் 30 நாளைக்கு பார்க்கக்கூடாது. இதுக்கு என்ன காரணம்னா, அங்கே சேர்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க தனிமையில் அவங்க மற்ற பேஷண்ட்ஸோடு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள சார்ந்தவங்க யாருமே பார்க்காம இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னா உடனே அவங்கக்கிட்ட என்னை திருப்பி அழைச்சின்னு போயிடுங்க, எனக்கு வேண்டாம், இங்கே இருக்க வேண்டாம், நான் சரியாயிடுவேன் அப்படிலாம் சொல்லும் போது வரவங்களுக்கும் மனசு கேட்காது, அவங்கள அழைச்சின்னு போயிடுவாங்க. அப்போ சிகிச்சை அளித்ததும் பயனில்லாமல் போயிடும். அதனால் 30 நாள் வரைக்கும் யாரும் வரக்கூடாது அப்படின்றது அங்கே இருக்கிற ரூலு. இப்போ கிராண்டுக்கு இது என்னன்னா, 50 வருஷம் ஆயிடுச்சு அவங்க திருமணம் ஆகி ஒன்றா இருக்காங்க. இப்போ 30 நாள் அவர் மனைவி இல்லாமல் அவர் இருக்கணும். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாலும் இவர் தினமும் போய் அங்கே போய் பார்க்குறாரு. அப்போது அங்கே அவங்கள பார்த்துக்கிற கிறிஸ்டின்ற நர்ஸ் அவரோட நட்பாகிறாங்க. இப்போது அவருக்கு என்னென்னா, கிறிஸ்டி தான் தினமும் என் மனைவியை பார்த்துக்கிறாங்களா, என் மனைவியை பற்றின செய்தியெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு இவங்க நல்ல நண்பராக இருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கு கிறிஸ்டியே அவங்க மனைவியை பார்த்துக்கணுன்னு தோணுது. அவங்கக்கிட்டேருந்து ஃபியோனா எல்லார்கிட்டையும் நல்ல நட்பாக இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு கோல்டு வந்துச்சு. இப்போ அவங்க டிவியெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் தினசரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை கிறிஸ்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவர் வீட்டில் தனிமையில் இருக்கும் போது அவர் ஃபியோனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் நிறைய நினச்சி பார்க்குறாரு. அதாவது முதல் நாள் ராத்திரி அவர் தூங்கும் போது அவருக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அது அவர் காலேஜில் டீச்சராக வேலை செய்யும் போது நடந்தது. அவர் ஃபியோனாவுக்கு உண்மையாக இல்லை, அவர் நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு
பெண் மாணவி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் அவரை வந்து நீ எல்லா மாணவிகளோடு படுத்து தூங்குகிற ஒரு எலின்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு மிரட்டலாக எழுதின கடிதம். இது கனவுல வந்த உடனே அவர் எழுந்துடுறாரு. அவருக்கு வந்து அவர் வந்து எப்படிலாம் மனைவியை ஏமாற்றிருக்காரு அப்படின்ற நினைப்பு அவருக்கு வருது. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறமும் வந்து அவர் ஒரு பெண்ணோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அவங்களோட வாழ்க்கையும் நடத்திருக்காரு. அவங்க பேர் வந்து ஜாக்கி ஆடம்ஸு. அந்த பெண்மணிக்கு அப்புறமும் கூட அவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடலாம் வந்து அவர் நெருக்கமான உறவுலேயே இருந்திருக்காரு. ஆனால் இதை பற்றிலாம் அவர் ஃபியோனா கிட்ட சொன்னதில்லை, மன்னிப்பும் கேட்டதில்லை. போக போக இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரொமான்சஸ்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு உறவு அப்படின்றது எல்லார் மத்தியிலையும் வந்து அவருடைய நண்பர்கள் கூட சில பேருக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து அந்த மாணவிகளோட வந்து தகாத உறவு வச்சுக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டார். இப்போ திரும்பி வந்து அவர் வந்து ஃபியோனாவை பார்க்க வரும்போது அவளை உள்ளே பார்க்க அனுமதிக்கிறாங்க. அவர் உள்ளே போய் பார்க்கும்போது ஃபியோனா ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆணோட வந்து பிரிட்ஜ் விளையாடிட்டுருக்காங்க. பிரிட்ஜுன்றது ஒரு சீட்டாட்டம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. கிராண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு கிராண்ட்டு ஞாபகமே வரல. இப்போ கிராண்ட்டுக்கு எப்படி தோணுதுன்னா, நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ ஒரு நம்ம மேலே வந்து ஒரு அக்கறையோடு யாரோ ஒரு விசிட்டர் வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து நம்ம கணவர் நம்ம 50 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி அப்படின்ற ஒரு உணர்வோடு பார்க்கல. அவருக்கு புரியல, நிஜமாகவே அவங்க என்னை வந்து மறந்துட்டாங்களா, இல்லை வந்து எதாவது ப்ராங்க் செய்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்க்கும்போது ஃபியோனா வந்து அவங்க கூட பிரிட்ஜ் கார்டு விளையாடின்னு இருக்கார் இல்லையா, அவர் பேர் ஆபரி. அவரோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இவரும் எப்படின்னா ரொம்ப அழகாக, அதாவது அவரும் வயசானவர், அதாவது ஃபியோனா வயசு அவருக்கும் இருக்கும். அதாவது அவரும் 70களில் இருக்கார். நல்லா வந்து அமைதியான ஒரு மனுஷன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவரால் நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருக்கார். அவர் ஏன் அங்கே வந்திருக்காருன்னா, அவர் மனைவி வந்து ஃப்ளாரிடாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அதனால் வீட்டில் யாருமே அவரை பார்த்துக்கிறதுக்கு இல்லைன்றதுனால கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்க மனைவி வர வரைக்கும் இங்கே வரத்துக்காக இங்கே தங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் அவருக்கு வருது. கிறிஸ்டியன் வந்து இவரோட பேசும்போது கிராண்ட் சொல்கிறாரு, என்னது இது இவ்வளோ நெருக்கமாக வந்து என் மனைவி அவரோட இருக்கான் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு நண்பர்கள் இல்லை இல்லையா, அதனால் ஒருத்தர் இருப்பாங்க. அதில் இவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே வயசுன்றதுனால ஒன்றா அவங்க நேரத்தை செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவர் வந்து அவங்களோட 3வது வீல் மாதிரி அவங்களையே பார்க்குறாரு, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா டிவி பார்க்குறாங்க, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போகிறாங்க. அப்புறம் எப்போதுமே கார்டு டேபிளில் இருந்து 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது என்னவோ வந்து இளம் வயசில் இருக்கிற காதலர்கள் மாதிரி இவருக்கு தோணுது. ஆனால் இவரால் போய் அதை ஃபியோனா கிட்ட கேட்க முடியல. கிறிஸ்டியும் வந்து இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுல கூட ஒரு ரொமான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை ஃபியோனா ரொம்ப நல்ல பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. இப்போ இது வந்து கேட்கும் போது கிராண்ட்டுக்கும் நம்ம நினைக்கிறது சரிதான் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு ஃபியோனா வந்து இவரை மறந்த மாதிரி சொல்கிறது வந்து இவர் அவங்கள ஏமாற்றிருக்கார் இல்லையா, நிறைய அவர் வாழ்நாள் முழுக்க வந்து 50 வருஷம் அவங்களோட இருந்தாலும் நிறைய கட்டங்களை அவங்கள ஏமாற்றிருக்காரு. அதை பற்றி அவங்ககிட்ட சொன்னது கூட இல்லை. அதுக்காக நம்மளை பழி வாங்குறாளா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர் மனசில் வருது. இப்போ வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுது, ஆபரியும் ஃபியோனா வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பில் தான் இருந்திருக்காங்கன்னு. ஏன்னா வந்து ஆபரியோட மனைவி வந்து அவர் அழைச்சின்னு போகும்போது ஃபியோனா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால அவரை பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவர் போயிட்ட அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்துடுறாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க உடம்பு ரொம்ப பலவீனமாகிடுது. லிக்விட் டயட் கூட அவங்களுக்கு சேர மாட்டேங்குது. அவங்க மற்றவங்க யாரோடையும் பேசவே இல்லை, தனிமையிலே இருக்காங்க. அவங்க உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அவங்கள ஒரு வாக்கர்லையோ இல்லைன்னா அவங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நிலைமை அவங்களது மாறிடுது. அவங்களுக்கு கிராண்ட்டை பார்த்தாலே பிடிக்கல. அவர் வந்து நீ சாப்பிடு இல்லை ஏதாவது பேச நினைக்கும் போது அவங்கள அப்படியே நிராகரிச்சிடுறாங்க. இப்போது கிராண்ட்டுக்கு வேறு வழியே இல்லை. சரி நம்ம வந்து ஆபரி வந்து இவங்களை பார்த்தாங்கன்னா ஒருவேளை ஃபியோனாவோட உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் வரலான்னு சொல்லிட்டு அவர் ஆபரியோட மனைவி, அவங்க பேர் மரியன்னு, அவங்கள போய் பார்க்குறாரு. அங்கே வந்து போய் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆபரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி வந்தீங்கன்னா என் மனைவியோட உடலில் வந்து மனசும் சரி உடலும் சரி கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் அப்படின் போது மரியன் முதல்ல என்ன நினச்சிடுறாங்கன்னா, ஒருவேளை அவர் வந்து
தன்னுடைய கணவர் வந்து அவர் மனைவி கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பேசிட்ட அப்புறம் தான் மரியனுக்கு ஒரு நிலைமை புரியுது. ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதை பாருங்கள், ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, இல்லை பொருளாதாரமாகவும் சரி, எங்களால் வந்து அங்கே வந்துட்டு போகிறதுலாம் எங்களுக்கு வசதிப்படாதுன்னு போது கிராண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் உதவி செய்கிறேன், உங்கள் கணவர் வந்தால் போதும் அப்படின்னு எவ்வளோ கெஞ்சியோ அவங்க வந்து மறுத்துடுறாங்க. இல்லை இல்லை, அவர் உடல்நிலைக்கே அடிக்கடி எல்லாம் வந்து பயணம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஏன்னா இவங்களும் கூட இட்டுன்னு வரணும் இல்லையா, அதுவும் அவங்களால முடியாது. அதுக்கப்புறம் கிராண்ட் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மரியன் வந்து அவருக்கு வந்து சில மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஒரு சிங்கிள்ஸ் ஈவெண்ட்டுக்கு நான் போகிறேன், நீங்களும் கூட வரீங்களான்னு ஒன்று. கிராண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ, அப்போ நம்ம அவளோட ஒன்று நெருக்கமாக இருக்கலாம்னு எந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாருன்னா, உடல் ரீதியாகவும் அவங்களோட நெருக்கமாக இருக்கலாம், ஏன் அவங்கள திருமணம் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கணவரும் வந்து வீல் சேரில் தானே இருக்கார். அதனால் அப்படியெல்லாம் அவர் நினைக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் அடுத்த வாட்டி கிராண்ட் வந்து ஃபியோனாவை பார்க்க வரும்போது அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. கிராண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஆபரே ஞாபகம் இருக்கான்னு போது அவங்க உடனே ஹாஷாக கேட்குறாங்க, இந்த மாதிரி பேருங்கள்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு. அதுக்கப்புறம் ஃபைனல் சீனில் வந்து ஃபியோனா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிராண்ட்டை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீ நினச்சிருந்தா என்னை இங்கே மெடோ லேக்கில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னை மறந்துட்டு போயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கிராண்ட் சொல்கிறாரு, சந்தர்ப்பமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாட் அ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது மூலமாக வந்து கிராண்ட்டும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு எந்த அளவுக்கு அவருக்கு ஃபியோனா வந்து ரொம்ப முக்கியம். அவரோட உண்மையான அன்பு, அவரோட உண்மையான காதல் வந்து ஃபியோனா கிட்ட மட்டும்தான் அப்படின்றத அவர் உணர்ந்துட்டாருன்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இல்லாமல் இருந்த அந்த நாட்களில் வந்து அவர் தான் செஞ்ச தவறுகள்லாம் நினச்சி பார்க்குறதுலேருந்தே அவர் அதுக்கான மன்னிப்பையும் அவர் வந்து மனசாரவே வந்து ஃபியோனா கிட்ட கேட்டிருக்காருன்றதும் நமக்கு புரிஞ்சிடுது. இனிமேலுக்கு வந்து எந்த விதமான ஒரு கலங்கமும் இல்லாத ஒரு தூய்மையான அன்பில் இவங்க 2 பேருமே ஒன்றா இருப்பாங்கன்றதும் நமக்கு நல்லா புரியுது. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.